கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் அன்புடன் வாழ்த்துகிறேன். இளமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், நீரின பின்னும் வெறுக்காதவர். என் இளமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், நீரின பின்னும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் அதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. விவரிக்க முடியவில்லை, வர்ணிக்க வார்த்தை இல்லை, உம் அன்பை மட்டும் என்ன என்று சொல்ல தெரியவில்லை. தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, தேடி வந்த நேசமே ஆருயிரேசுவே, உம் அன்பை ஒன்றே உண்மை உண்டென்று கண்டேனே. என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். என் நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் அதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. உம்மை போல் என்னை நேசிக்க ஒருவரும் இல்லை, நேசித்தவரில் இதுபோல் அன்பை என்றும் காணவில்லை. நிலைமையை நன்றாய் அறிந்தவர், பாவி என்னை அழைத்தவர், மீறின பின்னும் வெறுக்காதவர். இந்த நாட்களையும் கூட என் நிலைமை யாருக்கு தெரியும்? நான் கடந்து போகிற பாதைகள் யாருக்குமே தெரியாது. ராக்காலங்களிலே தேவ சமூகத்தில் அழுது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனை சகோதரியே, உங்கள் பிரச்சனை யாருக்குமே தெரியாது, உங்களை விசாரிக்க யாருமே இல்லை, என் நிலைமையை புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை என்று நீங்கள் தவிக்கிறீங்களா? இது கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். உங்கள் நிலைமையை நன்றாக அறிந்து, உங்கள் நிலைமையை நன்றாக புரிந்து, நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்கள் வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்வதற்கு ஒருவர் இருக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை உங்கள் உள்ளத்தில் மனமாற ஏற்றுக்கொண்டு பாருங்கள். உங்களை புரிஞ்சு நடத்துவார். யாரெல்லாம் உங்களை புரியாட்டாலும் அவருக்கு உங்களை புரியும். உங்கள் தடுமாற்றம், உங்கள் வாழ்க்கையில் உள்ள தோல்வி, நீங்கள் கடந்து போகிற நெருக்கமான சூழ்நிலை, யார்கிட்டையும் வெளியே சொல்ல முடியாமல் உள்ள அடக்கி வச்சிருக்கிறீங்களே, அந்த வேதனை எல்லாம் தேவன் அறிஞ்சிருக்கிறார். நிச்சயமாக
இதிலிருந்தெல்லாம் ஒரு விடுதலை உங்களுக்கு உண்டு. என்ன செய்யணும் தெரியுமா? அவருக்கு முன்னால் போய் திறந்த மனசோட, இயேசுவே இதுதான் என் பிரச்சனை, நான் இந்தந்த காரியத்திலலாம் உங்களை விட்டு தூரமாக இருக்கிறேன், எனக்கு இறங்குங்கப்பான்னு மட்டும் கேட்டு பாருங்கள். நிச்சயமாக மனம் இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்வார். தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளில் நம்ம தியானிப்பதற்கு 1 சாமுவேலின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். அதற்கு அன்னாள் பிரதியுத்தரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமானாலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்னாள் என்கிற ஒரு ஸ்திரீயை பற்றி இந்த சாமுவேலின் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அன்னாள் யாரென்று உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த புஸ்தகத்தை எழுதின சாமுவேலுடைய தாயார். அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அவள் ரொம்ப நாட்களாக அழுது கொண்டே இருந்தாள். வேதத்தில் 7வது வசனத்தில் படித்தீங்கன்னா, அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரம் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டே இருப்பாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே அன்னாளுடைய வாழ்க்கையில் அவள் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறாள். காரணம் என்னென்னா, அவளுடைய கணவருக்கு அன்னாளை சேர்த்து 2 மனைவி. ஒருத்தி பேர் அன்னாள், ஒருத்தி பேர் பெனினாள். இந்த பெனினாளுக்கு பிள்ளைகள் உண்டு, ஆனால் அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. இவளுக்கு பிள்ளை இல்லை என்கிற ஒரு காரணத்திற்காக அவளை ஒவ்வொரு நாளும், இந்த பெனினாள் ஒவ்வொரு நாளும் அவளை அப்படியே உள்ளத்தை உடைக்கும்படியான கடினமான வார்த்தைகளை சொல்லி அவளை இருதயத்தை காயப்படுத்தி கொண்டே இருந்தாள். நீ பட்டமரம் என்று சொல்லி அவளை துக்கப்படுத்தி கொண்டே இருந்தாள். ஆனால் இதை கேட்க கேட்க அன்னாள் அழுது கொண்டும் சாப்பிடாமலும் இருந்தாள். நாட்கள் போய்கொண்டே இருந்தது. அவளுடைய வேதனையை சொல்கிறதுக்கு யார்கிட்ட சொன்னாலும் அவளுடைய வேதனை தீராது அப்படிங்கிற ஒரு நிலையில் அவள் ஒரு நாள் ஆலயத்திற்கு சென்றாள். அங்கே ஆலயத்துக்கு சென்ற போது, ஆலயத்தில் போய் 10வது வசனம் சொல்லுகிறது, அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். அவள் தன்னுடைய வேதனை எல்லாம் இந்த உலகத்தில் யார்கிட்ட சொன்னாலும் என் பிரச்சனைக்கு தீர்வு வராது என்று புரிந்ததுனால, தீர்வு வருகிற ஒரே ஒரு இடத்துல போய் மனங்கசந்து அவள் அழுகிறாள். அதற்கு முன்னே நம்ம 7ல் படித்தோம், அவள் அழுது கொண்டே இருப்பாள் என்று பார்க்கும். ரொம்ப நாளாக வீணாக அழுதாள், பிரயோஜனமே இல்லை. ஆனால் இன்னைக்கு பிரயோஜனமாக போய் அழுகிறாள் தேவனுக்கு முன்பாக. இவ்வளவு நாள் அவள் அழுததை யாருமே பார்க்கல, அவளுடைய நிலைமை யாருமே புரிஞ்சுக்கிடலை. கணவரால் ஒன்றும் செய்யவும் முடியாது, வேறு யாராலும் இவளுக்கு உதவவும் முடியாது. அதனால் இவ்வளவு நாள் அவள் அழுகைக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது. அன்றைக்கு மனதை புரிந்து கொள்ளுகிற கடவுளுக்கு முன்பாக போய் மனம் கசந்து அழுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நான் உங்களை பார்த்து கேட்க விரும்புகிறேன், உங்கள் இருதயத்தில் நிறைய வேதனைகளை வச்சுருக்கிறீங்க. அது வெளியில் சொன்னால் யாராலும் இந்த பிரச்சனைக்கு தீர்வு தர முடியாது என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் சில நேரம் வீணாக உட்கார்ந்து அதெல்லாம் நினைத்து அழுது கொண்டிருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்கள் வீணாக அழுது கொண்டிருக்கிறதுனால உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு வந்து விடுமா? வராது. நீங்கள் சாப்பிடாமல் கிடக்கிறதுனால பிரச்சனைக்கு தீர்வு வந்து விடுமா? வந்து விடாது. இந்த அன்னாளுடைய கணவர் எல்கானா என்பவர் இவளை ஆறுதல் படுத்துகிறதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆறுதல் படுத்தினாலும் அவளுடைய இருதயம் ஆறுதல் அடையவில்லை. காரணம், அந்த நேரத்தில் நீ ஏன் சாப்பிடாமல் இருக்கிற, நீ ஏன் சஞ்சலப்படுகிற என்றெல்லாம் அவர் 8வது வசனத்தில் சொல்கிறாரு. அதனால் ஒன்று அன்னாளுடைய சஞ்சலமும் கவலையும் அழுகையும் போகலை. யார் ஆறுதல் படுத்தினாலும் ஆறுதல் படுத்த முடியாத அளவுக்கு அவளுடைய இருதயம் காயப்பட்டிருந்தது.
அந்த காயத்தை ஆற்றுவதற்கு ஒரு இடத்தை அவள் கண்டுபிடிக்கிறாள். அது எங்கே தெரியுமா? அதுதான் ஆண்டவருக்கு முன்பாக. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பல சூழ்நிலைகளில் இப்படி உள்ளத்தில் நொந்து மனம் கசந்து உங்கள் பிரச்சனைகளை உள்ளேயே வச்சு அடக்கி நீங்கள் யார் முன்னாலே இல்லாமல் அழுதுருக்கலாம். ஆனால் யாருமே உங்களுக்கு பதிலோ பரிகாரமோ செய்யலை. ஆனால் இன்றைக்கி ஆண்டவருக்கு முன்பாக வந்து பாருங்கள், ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். உங்கள் உள்ளத்தை ஆண்டவருக்கு முன்னால் உடைச்சி, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அழுது பாருங்கள். உங்களுடைய அழுகைக்கு நிச்சயமாக ஆண்டவர் பதில் தந்து உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கையுடையவர்களாக இருங்க. ஆண்டவரை விசுவாசித்து பாருங்கள். குழந்தை பாக்கியமாகட்டும், வேலையாகட்டும், உலக பிரகாரம் எந்த ஒரு காரியமாகட்டும், பாவ போராட்டம், எந்த பிரச்சனை, என்ன பிரச்சனை நீங்கள் இன்றைக்கி நொறுங்கி போயிருக்கிறீங்களோ, தேவனை நோக்கி கூப்பிட்டால் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு அற்புதம் செய்வார். என்ன நடந்தது? அன்னாளுக்கு அப்படியே அழுகுரலை தேவன் கேட்டார். ஊழியக்காரர் ஆலயத்திலிருந்து அதை பார்த்துட்டு சொல்கிறாரு, நீ சந்தோஷத்தோடு போ என்று அவளை அனுப்பி விடுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது அவள் மகிழ்ச்சியோடு கூட கடந்து போனார். ஊழியக்காரர் சொன்ன வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சியோடு கடந்து போனாள். வேதம் சொல்லுகிறது, ஆமேன், கர்த்தர் அன்னாளை ஆமேன் நினைத்தார், கடாட்சித்தார். அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். அவர் தான் இந்த புஸ்தகத்தை எழுதின சாமுவேல். ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அவரை உலகமெங்கிலும் தேசமெங்கிலும் ஆயிரங்களுக்கு லட்சங்களுக்கு பயன்படுத்தினார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டால் உங்கள் அழுகையின் சத்தத்துக்கு இயேசு பதில் தர வல்லவராக இருக்கிறார். நல்ல தகப்பனே, இப்பொழுது யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில் அழுது கொண்டிருக்கிறாங்களோ, புலம்பிக் கொண்டிருக்கிறாங்களோ, விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், அவர்களுடைய வேதனைகள் நீங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.